ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சு? எங்களுக்கு வந்து பொங்கல் முடிஞ்சிச்சு, மாட்டு பொங்கல் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கருநாளுக்கு எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். மாட்டு பொங்கல் இன்றைக்கி ஈவினிங் இப்போ கிளம்பிடுவோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து மாடியில் பூ பூத்துருக்கா. நாளைக்கு கருநாளுக்கு எல்லாம் அங்கே வந்து ஜடை தைச்சிருப்பாங்க கருநாளுக்கு. அதுமாதிரி நிலாவுக்கு இதை பேக் முடி வச்சு தைக்கலான்னு சொல்லிட்டு இந்த ரோஸ் பூத்துருக்கு, அதை பெரிக்கலான்னு இப்போ சிஸ்டரோட மேலே வந்துட்டோம். இப்போ ரோஸ் வந்து நிலா தான் பெரிக்க போகிறோம். எத்தனை ரோஸ் பூத்துருக்குன்னு காமிக்கிறாங்க. ஏன் வாடிடுச்சு, தொங்குது. இதை பெரிக்காமல் கொட்டியே போயிடுச்சு பாப்பா அந்த ரோஸு. இந்த ரோஸ் 2 ரோஸ் பூத்துச்சு, பெரிக்கவே இல்லை. ஊருக்கு போகல பெரிச்சிக்கலான்னு வச்சுருந்தேன், எல்லாம் கொட்டிடுச்சு. மற்றதெல்லாம் வாடி தொங்குது என்னான்னு தெரியல. இப்போ இதில் வந்து 4 ரோஸ் பூத்துருக்கு. இந்த 4த்தையும் இப்போ பெரிச்சிடும். இன்னும் கொஞ்சம் கீழே வா. எவ்வளோ அழகாக இருக்குது பத்தியா? நாளைக்கு வச்சுடும் உனக்கு மகினிக்கும். இதை பெரிய இப்போ இதை வந்து இது தாண்ட பெரிய முக்கியமாக சேர்த்து பெரிப்பாங்க. அடுத்து இதை கட் பண்ணு. பெரிச்சாச்சு. அப்பா ஒன்றும் பூ பெரிக்கிறதுக்குள்ள அவ்வளோதான் இருக்குது. உனக்கு இதான் வேலை. பூவை பெரிச்சாச்சு, 4 பூவையும் பெரிச்சாச்சு. போய் கவரில் கட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மாடு கோலம் போட்டோம் அன்றைக்கி. எப்படி பூ அப்படியே மண்பூ வந்து நோண்டி வச்சுருக்கு பாருங்க. மாட்டு பொங்கலுக்கு மாடு கோலம் போட்டாச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன் தெரியுமா அந்த கோலத்தை. இப்போ எப்படி ஆயிடுச்சு பாரு. மணி நேரம் ஃபோனை பார்த்துட்டு இப்போ வந்து நிற்கிது. இன்றைக்கி தான் கோலத்தை அழைக்காமல் இருக்குது. அழைக்காத தம்பி, நாளைக்கு வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு கோலம் போட மாட்டோங்க. நாளைக்கு ஊருக்கு போய்டுவோம்ல, அங்கே இருப்போம்ல, அதனால். இப்போ வந்து பூ எடுத்தாச்சு. இப்படி அப்படியே வச்சுட்டு இப்படி ஊருக்கு போயிட்டு அடுத்தது பார்க்கலாம். ஒரு வழியாக சீர்காழிலேருந்து சேந்திரக்கலைக்கு வந்துட்டோங்க. மூட்டை முடிச்சுலாம் கட்டி இப்போ தான் வந்து உட்காந்துருக்கோம். அதுக்குள்ளே ஸ்நாக்ஸை வந்து நாங்களே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதை நாங்களே தின்னுட்டு போயிடுவோம். நிலா பாருங்க, அதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் ஆட்டையை போட்டு இன்னைக்கு நைட்டே நாங்கள் வந்து நாளைக்கு என்ன குழம்பு போட போகிறோமோ அதுக்கு ப்ரிப்பராக ரோடை ரெடி பண்ணிடுவோம். நாங்கள் போன வருஷம் என்ன பண்ணோன்றதை போன வருஷம் வீடியோ நானே இப்போ போய் திரும்பி பார்க்க போகிறேன் என்னோடய வீடியோவை. அது எப்படி பண்ணுன்றதை பார்த்துட்டு நாங்கள் ரோடை க்ளீன் பண்ணும்போது இப்போ அடுத்தது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறோம். இந்த வாசலில் தான் கோலம் போட போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோடாக இருந்துச்சு. சரி, அந்த மோடெல்லாம் சரி பண்ணிட்டா தான் கோலம் போடக்குள்ளே ஈவனாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டு மொழுவிட்டு காய விட்டுட்டோம்னா நைட்லாம் காஞ்சிரும். காலையில் எழுந்திரிச்சு அதில் தண்ணி தெளிக்காமல் அப்படியே கோலம் போட்டுடலாம். ஒரு வழியாக எல்லா இடத்துலையும் மொழியாச்சு. இங்கே பாருங்கள், இதில் லைட்டாக தெரியல, பிரைட்னஸ் இல்லை, அதனால் தெரியல, லைட்டாக தான் தெரியும். இப்போ வந்து இந்த சுற்றி இந்த இடத்துலலாம் கொஞ்சம் மண்ணை இழுத்து போட்டு தண்ணி தெளிச்சாகுது. இன்றைக்கும் இவங்க தான், அந்த வருஷமும் இவங்க தான் தண்ணி தெளிக்கிறாங்க, பெருக்கிறாங்க. கோலம் போடுறதுக்கு மட்டும்தான். நம்ம வயசாகிட்டதால் எதுவும் செய்ய முடியல இந்த வேலையும். இவங்க 2 பேருக்கும் எங்களோட அசிஸ்டண்ட்டு கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எங்களுக்கு அது வேலை செய்கிறன்ற பேரில் வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்கான் அந்த லோகித் நீர். ஹாய் மகளே, கோலம் போடுறதுக்காக வந்துட்டோம். விடிஞ்சிருச்சு. அதே கதை தான். ஏற்கனவே ஒரு வீடியோவில் புலம்புறாங்க. அதே போல் 3 மணிக்கு அலாரம் வச்சு 3 மணிக்கு எழுந்திரிச்சு போடலான்னு பார்த்தா அலாரம் அடிச்சுதா என்னன்னே தெரியல. அப்புறம் நானாக எழுந்திரிச்சு டைமை பார்க்குறேன், மணி 3:19. அதோட டக்குன்னு ஏஞ்சி வந்து கோலம் போடுறதுக்கு இப்போ தான் தண்ணி தெளித்து வச்சுருக்கோம். எத்தனை மணிக்கு முடிக்க போகிறோன்னே தெரியல. போன வருஷமாவது ரோட்டில் வந்து சிம்பிளாக ஏதோ கோலம் போட்டு முடிச்சிட்டோம். இந்த வருஷம் வந்து கோலத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் வந்து அதை போட்டே பார்க்கல. நைட்டு போட்டு பார்க்கக்குள்ள பார்த்திங்கன்னா ஒன்றுமே வரல, சுத்தமாக வரவே இல்லை. சொதப்பி விட்டேன், நோட்லேயே சொதப்பிட்டேன். இப்போ ரோட்டில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆல்ரெடி காம்படிட்டரில் ஒருத்தவங்க பாதி குழம்பு போட்டு முடிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எத்தனை மணிக்கு முடிக்க போகிறோன்னு தெரியல. அப்படியே நாங்கள் என்னென்ன செய்கிறோம், என்னென்ன கோலம் போடுறோம், எங்கெங்கே புள்ளி வைக்கிறோம், கோடி வைக்கிறோன்றதை எங்கள் வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ நான் புள்ளி வைக்க போகிறேன். ஒரு வழியாக கோலத்தை கண்டுபிடிச்சி போட்டுட்ருக்கேன். என்ன கோலம்னு கோலம் போட்டு லாஸ்ட்டாக அந்த ஷேப் ஃபினிஷ் பண்ணக்குள்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் அடித்தளமே ஆரம்பிச்சிருக்கோம். அது எத்தனை மணிக்கு முடியும்னு எங்களுக்கே தெரியாது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சகுனமே சரியில்லை இந்த வருஷம். எல்லாமே அவசகுணமாக நடந்திருக்கு. பார்த்து என்ன நடக்குதுன்னு. நான் வேறு இங்கே கோலம் போடுறதில்ல, புளியை வச்சு மிதிச்சு இங்கே பாருங்க, புளியெல்லாம் காண போயிடுச்சு. தண்ணி வேறு எங்கள் சொல்லம்பெல்லாம் என்ன நடுவில்
அதுதான் அங்கே கொலை மாட்டம் தண்ணி நிற்கிது, அங்கே எம்மா கொட்டினாலும் மிதங்குது எல்லாம் குழம்பு. அங்கே கொட்டக்கூடாது, காஞ்சதுக்கப்புறம் போடணும். அதான் அதனால அப்படியே விட்டுட்டேன். இப்படி இங்கே லாஸ்ட்டு தானே, இப்படியே வந்து இப்படி லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்படியும் வண்டியை விட்டு ஏற்றி பாதி குளம் போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுவோன்னா இந்த சைடு இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு இதேமாரி அந்த சைடு ஃபினிஷ் பண்ணிடுவோம். நடுவில் கோலம் போடும்போது பேசிக்கிட்டு இருக்கோம். கோலம் போட்டே பேசுகிறோன்னா ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு. இங்கே வந்து கோலம் போட்டே முடிச்சுடுவாங்க. இன்னும் முடிக்கவே இல்லை. நாங்கள் மணி என்ன ஆகுதுன்னு தெரில. விடிஞ்சிட்டா தான் பதட்டம் அதிகமாகிடும். விடிஞ்சிட்டா வேற எல்லோரும் குறுக்க நெருக்க நடந்து போவாங்க. சில பேர் வண்டியை விட்டு எண்ணெய் விட்டு ஏற்றிட்டு போவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். அப்புறம் காலையிலேயே வந்து யாரெல்லாம் நான் கோலம் போடுறாங்க நேரம் பார்ப்பாங்க எல்லோரும். அப்போ இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சாலுமே கோலம் குழப்பி விட்ருவோம். அதனால் இப்பயே கொஞ்சம் முடிச்சுக்கிட்டாதான் எல்லோரும் வந்து பார்க்கக்குள்ள கொஞ்சம் பார்க்க கேட்டாக இருக்கும். நேற்றுலேருந்தே ரொம்ப கெட்ட சகுனமாகவே இருக்குது. இந்த வருஷம் நாங்கள் வாங்க மாட்டோம்னு நினைக்கிறேன். பயமுண்டு, எனக்கு பயமாக இருக்குடி. கோலமும் திணறிக்கிட்டே உட்காந்துருக்கேன். எனக்கு மைண்ட் செட்டு அப்படி போயிடுச்சு, சகுனம் சரியில்லைன்னு. இவங்க பாருங்க 3 மணிக்கே ஏந்தி உட்காந்துருக்கான் அம்மா அம்மா அம்மான்னு. இவனை யார் ஏந்திருக்கான்? எந்த பிள்ளையா 3 மணிக்கு ஏந்திருக்குமா? இவன் ஏந்தி அங்கே எங்கள் அம்மாவை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கான். நான் வந்து இன்னும் அடித்தாளத்துலேயே தான் இருக்கேன். இன்னும் போகணும், அந்த வாசல் வரைக்கும் போகணும். எப்போ போக போகிறேன்னு தெரில. அப்பப்போ போகும்போது காமிக்கிறவங்களுக்கு. அந்த சைடு முடிச்சிட்டேன், இந்த சைடு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ரோ ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்து அந்த ரோவை ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இந்த ரோடை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு நம்ம வீட்டு வாசலுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். போகிறவங்க வரவங்க எல்லாரும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அங்கே உட்காந்துப்பானால இந்த 2 சைடும் ரோடு வரைக்கும் முடிச்சுட்டு இப்படி போயிடும். போன வருஷம் இந்த ரோட்டில் இப்படி நீட்டுக்கு போட்டோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்படி நேராக வீட்டு வாசல் வரைக்கும் போயிடும். ஏன்னா வண்டி எல்லாம் போதாதான் நடக்கிறாங்களா, கோலம் அலைஞ்சிடுது. அதனால் இவ்வளோ தூரங்க பாருங்கள். ஜீவா தான் போட்டிங்கலாம் மொழி இருக்குது, தமிழுக்கு ஹெல்ப் பண்ணாங்க மாமா பையன். அது எல்லாத்தையும் இழுத்து தள்ளி பண்ணி வச்சுருக்கோம். என்ன போட போகிறோன்னு தெரில. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு மெயின் குளத்தை இது வரைக்கும் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துன்னா அந்த சைடு ஒரு குளம் போடலான்னு இருக்கோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணி பார்த்துங்க. இந்த வருஷம் இப்படி வீட்டு வாசலில் போடுறோம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீட்டு வாசலில் இவ்வளோ வீட்டுக்கு போடுறோன்னு நினைக்கிறேன், கோலம் போட்டிக்கின்னு. சரி ஓகேங்க, பேசிகிட்டே இருந்தால் டைம் ஆகிடும், கோலம் போட முடியாது. நான் திரும்பி அப்புறமா பேசுகிறேன். மணி பார்த்திங்கன்னா 6:10 ஆகிடுச்சு. இன்னும் இங்கே தான் இருக்கும் ரோட்டில், இன்னும் வாசலுக்கு போகவே இல்லை. ஆனால் வந்து ஃபைனலாக கரெக்டாக முடிச்சிடுவோம். இப்போ இது வரைக்கும் வந்துவிட்டோம். நாங்கள் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறோம். அங்கே பாருங்கள், இன்னும் வரைஞ்சிட்டே இருக்கேன். ஆனால் வந்து அந்த ஷேப்புக்கு இன்னும் கொண்டு வரல. இப்போ தான் மேலுக்கு என்னாச்சு அது மேல் கோபுரம் அதை போட்டு வச்சுருக்கு. நான் போட ஆரம்பித்த கோலத்தை வந்து முடிச்சிட்டேங்க. போட்டுட்டு அப்புறம் சைடில் சின்ன சின்னதாக ஒரு 2 கோலம் போடுன்னு சொல்லிட்டு அந்தாண்ட சைடு முடிச்சுட்டு இப்போ இந்தாண்ட சைடு வந்து போட்டுட்ருக்கேன். எங்கள் அம்மாவை புள்ளி வைக்க சொல்லி சேர்த்த போடுமான்னு சொன்னால் புள்ளியவே கோணலாம் வச்சுட்டாங்க. அப்புறம் வச்சுட்டு சரி கோலமும் கொஞ்சோண்டு போட்டாங்க. பார்த்தா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒரு கோலம் போட்டு வச்சுருக்காங்க. நான் போட்ட கோலம் மாரியே இந்தாண்ட பார்த்து அந்தாண்ட போட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு போட வரல. அதனால் சரி நீ போமான்னு சொல்லிட்டு நானே முடிச்சிட்டேங்க. அந்தாண்ட சைடு வந்து இங்கே ஒரு குத்து விளக்கு, அந்தாண்ட ஒரு குத்து விளக்கு போட்டாங்க. சிக்கு கோலம் போட்டது ஃபுல்லாக நான் தான் போட்டேன். அப்புறம் இந்த படம் வரைகிறது பார்த்திங்கன்னா என் தங்கச்சி போட்டாங்க. அது என்ன படம்னா அது வந்து சொர்க்கவாசல். யூடியூப் பார்த்தாங்க அது போட்டோமே. அவள் அதை மட்டும்தான் 3 மணிலேருந்து ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் அதை உட்காந்து வரன்னு வரைஞ்சி தள்ளிட்டா. அதுக்குள்ளே நான் இந்த சிக்கு கோலம் ஃபுல்லாகவே நானே போட்டு விட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலசம் சும்மாவே கிடந்தது, அதுக்கு சரி கலர் அடிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு நான் கலர் அடிச்சிட்டேன். எங்கள் அம்மா விளக்கு எரியிற மாரி நான் வந்து இங்கே போட்டு விட்றேன்னு சொல்லி எங்கள் அம்மா என்னமோ கோடு ஊற்றிட்டுருக்காங்கங்க. லைட்டாக பார்த்திங்கன்னா கோலம் வந்து கோணலாக போயிடுச்சு. கோபுரம் தாங்க போட்டோம். கோபுரம் போட்டு அது வாசல் வந்து சொர்க்க வாசல் மாதிரி ஓப்பன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அதிகாலை 3:30க்கு ஆரம்பித்த கோலங்க இது. 3:30க்கு ஆரம்பித்து 8:30க்கு தான் முடித்தோமே. அது வரைக்கும் பெண்டு கைண்டுடுச்சு. சரி நம்ம சுற்றி சிக்கு கோலத்தை போட்டு விட்ருவோம். இவளை வந்து இந்த கலசத்துக்கு கலர் அடிக்க சொல்லி கலசத்தையே இவளை வரைய சொல்லலாம் தான் நினச்சேன் ஜீவாவை. ஆனால் அவள் அந்த சொர்க்கவாசலையே ஃபுல்லாக அவளும் 3:30க்கு உட்காந்தவ 8:30க்கு தான் அவளும் எழுந்துச்சா. அந்த அளவுக்கு உட்காந்து அதுவும் அது அவ்வளோ நுணுக்கமாக வரைஞ்சாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுமாரி கலசத்தையும் அதே வரைஞ்சி விட்றா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது இன்னும் ஏஞ்சிருக்காத பட்சத்தில் நானே அதை வரைஞ்சி கலர் அடித்து விட்டேங்க. எவ்வளோதாங்க. இதுதான் ஓவரால் நாங்கள் போட்ட கோலத்தோட பிக்சர்.
எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. சிமெண்ட் தரையில் போட்டது வந்து நல்லா பிரைட்டாக தெரியுது. ரோட்டில் போட்டது கொஞ்சம் டார்க், அது கீழே அடியில் தெரியுதா. அடுத்து அந்த மண் முழு வந்து 3 கலரில் தெரியுது அந்த கோபுரம். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. விடிஞ்சதும் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு போட்டி நடத்துறதுலேயே சாங் போட்டாங்க. அதனால் வீடியோவில் ஆடியோ போட முடியல. அதுவும் இல்லாமல் சுற்றி எல்லோரும் பேசுகிறதுமே வீடியோவில் கேட்குறதால நம்ம என்ன பேசினாலும் அது ஃபஸ்ட்டு கேட்காது, சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறது தான் நல்லா கேட்குது. அதனாலே சொல்லிட்டு ஆடியோவை கட் பண்ணிட்டு சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலான்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்காங்க. ரோட்டில் போட்டால் வண்டி ஏறிடும், சைக்கிள் விட்டு ஏற்றுறாங்க, நடந்து போகிறவங்க அழைச்சிட போகிறாங்கன்ற பயத்தில் தான் நாங்கள் பார்த்திங்கன்னா ரோட்டில் கொஞ்சம் எல்லாருக்கும் போகிற மாரி இடம் விட்டுட்டு ரோட்லேருந்து வாசல் வரைக்கும் போட்டுக்கலாம் சொல்லி இந்த வருஷம் போட்டிருந்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கோழி காலையில் கொக்கரக்கோன்னு கூவிட்டு எல்லாம் மரத்துலேருந்து கீழே பறந்து வந்து எங்கள் கோலத்து மேலேயே குதிக்குது. ஒரு கோழி வந்து நல்லா கோலத்து மேலே நின்று நல்லா பரபரன்னு பறந்து போயிடுச்சுங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதுவும் அந்த சிமெண்ட் தரையில் போட்ட இடத்துல போய் பறந்து போயிடுச்சு. அங்கே சுத்தமாக கோலம் திரும்பி போடுற மாரி ஆயிடுச்சு, சுத்தமாக அழிஞ்சு போச்சு. அப்புறம் திரும்பி அதை போய் போட்டுட்ருக்கேன். முதுகு வலினா வலி, அப்படி ஒரு வலிக்குது குனிஞ்சிக்கிட்டே போடுறது. அதுவும் எத்தனை மணி 3:30 ஆரம்பித்து 8:30 முடியுதுன்னா அத்தனை மணி நேரம் நான் ஸ்டெப்பாக கோலம் போட்டுகிட்டே இருக்கோம். ஏன்னா டக்குன்னு வந்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து பார்த்துட்டு சில நேரம் வந்து நம்ம போட்டு முடிக்கலான்னா அதுக்கப்புறம் வந்து பார்க்க மாட்டாங்க. கருநாளுக்கு பார்த்திங்கன்னா எல்லா போட்டியும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் நடக்கும். எங்கள் வீட்டில் நின்று எல்லா போட்டியும் பார்த்துடலாம். அதனால் பார்த்திங்கன்னா கோலப்பொடிக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் தான் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. எங்கள் வீட்லேருந்து ஆரம்பித்து தான் அப்புறம் எல்லா தெருவும் ரவுண்ட் அடித்து அப்படியே லாஸ்ட்டாக திரும்பி இங்கே வருவாங்க. அதனாலே சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே போட்டு முடிச்சிடணும்னு சொல்லி போட்டுருந்தா அந்த கோழி வந்து அழைச்சதுக்கு பார்த்தாதுன்னு என் பிள்ளைங்க 2 எங்கள் அண்ணன் பொண்ணு 3 சேர்ந்து வெள்ளாடுறன்ற பேரில் கோலத்தை அதுங்களும் சேர்ந்து பாதி அழைச்சி விட்ருச்சிங்க. இந்த சொர்க்கவாசல் வந்து எப்படி இருக்குன்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். யூடியூப் பார்த்தா வரைஞ்சோம், அதில் இருக்கிற மாரி பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் பெட்டராக வரைஞ்சிருக்கான்ட்டா எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல் சிக்கு கோலம் வந்து நான் போட்டேன். இந்த வாசலுக்கு அது வந்து என் சிஸ்டர் இவங்க தான் போட்டாங்க. அதை பார்த்திங்கன்னா அவ்வளோ 3:30 உட்காந்தவ 8:30 தாங்க எழுந்துச்சா. அதை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வரையணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபெக்ட் அவ்வளோ போட்டிருக்கா. இந்த கோலம் பார்த்திங்கன்னா என் 2வது தங்கச்சி வந்து பக்கத்து வீட்டு வாசலில் போட்டுது. இந்த கோலத்தை போட்டு ஐயோ அவங்க வீட்டு வாசலில் போய் பாருங்களேன், யாரோ போஸ்டர் ஒட்டிருக்காங்கன்னு அவளோட கோலத்தை அவளே ரொம்ப பில்டப் கொடுத்துருந்தா. ஆனால் நல்லா தான் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எங்களோட காம்படிட்டர் ஒருத்தவங்க ஏந்துட்டாங்கன்னு சொன்னால அது வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் அண்ணி தான். அவங்களும் 3 மணிக்கே ஏந்துட்டாங்க போல. எங்களுக்கு முன்னாடியே ஏந்திச்சு இதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் அவங்க கோலத்தில் எப்படி வண்டி விட்டு ஏற்றி எல்லாத்தையும் அழைச்சி வச்சுருக்காங்க. இதுக்கு தான் நாங்கள் ரோடு உள்ளே தள்ளி கோலம் போட்டிருந்தாங்க, இதேமாரி அழைச்சி விட்ருவாங்கன்னு. ஆனால் அவங்க தனியாக போட்டாங்கங்க எல்லாத்தையுமே. ஆனால் ஒரு சில பேர் இந்தமாரி வண்டியை ஓரமாக தள்ளிட்டு போகிறாங்க. நிறைய பேர் அப்படியே பார்க்காமலே விட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோலம் வந்து எங்கள் தெருவில் இவங்க ரொம்ப நல்லாவே வரைவாங்கங்க. எனக்கு இந்த மயில் தொகை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, செம்ம அழகாக இருந்துச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குங்க. இந்த கோலம் வீடியோவை இதோட நம்ம முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்கன்றது, அப்புறம் கருநாளில் என்னென்ன போட்டியில் நிலா கலந்துக்கிட்டா ஏதாவது ஜெயிச்சாலா அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன். தொடர்ந்து 2 வருஷமாக கோலப்போட்டியில் நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டுருக்கோம். இந்த வருஷமும் நாங்கள் எத்தனாவது ப்ரைஸ் வாங்குறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம். கருநாளுக்கு காலையில் ஆரம்பிக்கிற முதல் போட்டியே கோலப்போட்டி தாங்க. அதிகாலையில் நாங்கள் போட ஆரம்பிப்போம். காலைல 8 மணிக்கு 9 மணிக்குள்ளே வந்து கோலப்போட்டியை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அதில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் போட்டி நடக்கும் கருநாள் ஃபுல்லாக. அதனால் நைட்டு தான் ப்ரைஸ் தருவாங்க. அப்படியே எங்கள் கோலம் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு 3:30லேருந்து போட்டிருக்கோங்க கோலம் போட்டிக்காக. எங்கள் கோலம் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் என்ன ப்ரைஸ் வாங்கணும், எத்தனாவது ப்ரைஸ் வாங்கணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் தான் நாங்கள் என்ன ப்ரைஸ் வாங்கணும், எத்தனாவது ப்ரைஸ் வாங்கணுன்றதை சொல்லியிருப்போம். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.